இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பசியுற்றோர்க்கு பிணியளிகட்கு பாற்றமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியளிகட்கு பாற்றமாக உதவி செய்வோம். புசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அல்லது எவன் உதார குணமாய் அல்லது உற்சாகமாய் உதவி செய்கிறான் அவனுக்கு உதவி செய்யப்படும், அவனுக்கு பிரதிபலன் கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறதை தான் நாம் அறுக்க முடியும். இன்னைக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். வியாதியஸ்தரை பார்க்கும்பொழுது மனம் உருகினார். அப்படியே வியாதியை பார்த்து கவலைப்படாதப்பா, பொறுத்துக்கோ, கொஞ்ச நாள் இருக்கும், என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டு போகவில்லை. ஏதோ அனுதாபப்பட்டு போகவில்லை. மாறாக அந்த வியாதியை சுகமாக்கினார். அழுது கண்ணீரோடு வருகிற பிள்ளைடைய கண்ணீரை துடைத்தார். நாயன் என்கிற ஊரிலிருந்து ஒரு விதவை, ஒரே ஒரு மகன் மரித்து போகிறான். அவனை கொண்டு வரும்பொழுது இயேசு அந்த வழியாக போகிறார். அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். சூழ்நிலை மாற்றுகிறார். எல்லா விதத்திலும் அந்த அளவு உதவி செய்கிறார். உதவி செய்கிற தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என்றால் நாம் உதவி செய்யும் பொழுது, நாம் கொடுக்கும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கும் பொழுது, பலனாக இருக்கும் பொழுது, தைரியம் கொடுக்கும் நமக்கும் அதே விதத்திலே திரும்ப கொடுக்கப்படும். அதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆப்பிரிக்க காடுகள்ல ஊழியம் செய்யும்படியா டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரி போய் அநேக இடங்கள்ல ஊழியத்தை செய்தார். அங்கு உஷ்ணம் அதிகமாய் நிறைந்த நாட்கள்ல அவர் போகும்போது சரீரம் பாதிக்கப்பட்டது. வயிற்றில் எல்லாம் புண்கள் வர ஆரம்பித்தது. உடனே ஆட்டின் பாலை குடித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆட்டை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார். அதை வளர்த்து கொண்டிருந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த வீட்டுக்கு வந்த குறிப்பிட்ட ஒரு காட்டுவாசி இனத்தின் தலைவன் அங்க வந்து பார்க்கிறான். அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆட்டை விரும்பினான், எனக்கு இந்த ஆட்டுக்கு தந்துட்டா நல்லா இருக்கும், இந்த ஆடு எனக்கு கொடுத்துருங்கும் போது டேவிட் லிவிங்ஸ்டன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவோ, தாராளமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாமே, உங்களுக்கு இல்லாத கையில காட்டுக்கு பிடித்துக் கொண்டு போயிட்டு சொல்லிவிட்டார். பாருங்கள், தன்னலம் கருதாமல் தனக்கு பயன்படும் என்று தானே அந்த ஆட்டை வளர்த்தேன், அது போயிட்டா என்ன பண்ணது, வயிற்று புண்ணு எப்படி ஆறும் என்று சொல்லி கவலைப்படவே இல்லை. தாராளமாக கேட்கும் பொழுது கொடுத்து விட்டாராம். அவன் அதை வாங்கி கொண்டு தன் கையில் இருந்த ஒரு ஈட்டியை கொடுத்து, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் போய்விட்டான். அவருக்கு ஒன்று புரியவில்லை. சரின்ட்டு அதை வாங்கி அவர்கள் தங்கின இடத்துல வைத்து விட்டார் ஒரு ஓரத்துல. ஒரு நாள் ஆனது, அவர் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போறார். காட்டு வழியே ஒரு பகுதியாக போகும்போது குறிப்பிட்ட அந்த ஜனங்கள் இவரை பார்த்து எல்லாரும் வணங்குகிறார்கள். இவருக்கு அநேக பொருட்களை கொடுக்கிறார்கள், ஆடுகளை கொடுக்கிறார்கள். ஆச்சரியப்படும், என்னண்டே புரியல, என்ன எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க, இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா, இந்த ஈட்டி எங்களுடைய எஜமானுடைய ஈட்டி, எங்களுடைய இன தலைவனுடைய ஈட்டி, அது உங்க கையில இருக்குன்னா அந்த ஈட்டிக்கு தான் மரியாதை, இதற்கு தான் கனம். அதனால் உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது நீங்கள் எங்கள் தலைவனாகவே எங்களுக்கு காணப்படுகிறேன்னு சொல்லி அவ்வளவு பொருட்களை கிஃப்டா கொடுத்தாங்களாம். பாருங்க, ஒரு ஆடை கொடுத்தார், ஆனா அதுக்கு பதிலாக எவ்வளவோ காரியங்கள், நன்மைகள் அவருக்கு கிடைத்தனன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். நாம் ஆனால் விதைக்காமல் அறுக்க நினைக்கிறோமே, கொடுக்காமல் நாம் வாங்க நினைக்கிறோமே, நன்மை செய்யாமல் நமக்கு யாராவது நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, எப்படி முடியும்? இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கு இயன்ற அளவு நம்மளால் நன்மை செய்வோம். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வேதம் சொல்லவில்லை, செய்யத்தக்கவர்களுக்கு, யாருக்கெல்லாம் உண்மையாகவே ஜென்யூனா தேவைப்படுதோ அவளுக்கு செய்யும் பொழுது பரலோகம் அதை பார்க்கிறது. பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார், தக்க பலனை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளை, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. நன்மை செய்கிறவர் பூமியில் ஒருவருமே இல்லை என்றாலும் நீங்க நன்மை செய்து கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. எங்களிடத்திலும் அப்பா நன்மை செய்யும்படியா நீங்க ஏவுகிறீங்க. இந்த நாளிலும் கூட என்ற அளவு அப்பா, அந்த பூமியில எதுவுமே நிலையானது கிடையாது, நிரந்தரம் கிடையாதப்பா. இந்த நிச்சயமற்ற நிரந்தரமற்ற நாட்களில் நாங்கள் அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாய், அநேகருக்கு நன்மை செய்யத்தக்கதாய், உத்தார குணத்தோடு கொடுக்கத்தக்கதாய் உதவி செய்வீராக.
தேவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொன்னது போல அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. எங்களுடைய இருதயம் முழுவதும் உம்மை போல உம்முடைய சிந்தையுடையதா இன்னும் உதவி செய்கிறதா இருக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. தேவையோடு இருக்க பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க, வாஞ்சிகள் அருள் செய்யப்படட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உதார குணத்தோடு கூட உதவி செய்வோம், கொடுப்போம், நாமும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எதை விதைத்தாயோ அதை